நம்ம ஊர்லலாம் மனுஷங்க ஏதாவது தப்பு பண்ணிட்டா உடனே ஜெயில தூக்கி போட்டுருவோம்ல. ஆனா கனடால கரடிங்க ஏதாவது தப்பு பண்ணிடுச்சுன்னா உடனே ஜெயில தூக்கி போட்டுருவாங்க. ஆமா, கனடால சர்ச்சுங்கிற ஒரு இடத்துல கரடிக்காகவே ஜெயில் இருக்கு. இது 1980ல ஆரம்பிச்சிருக்காங்க. இங்க நிறைய பனிக்கரடி இருக்குங்க. கரடி ஏதாவது தப்பு பண்ணிருச்சுன்னு வச்சுக்கோங்களேன். தப்புனா வேற ஒண்ணும் இல்ல. அதுக்கு வந்து சம்மர்ல வந்து பனிலாம் உருகிடுச்சு அப்படின்னா அதுக்கு வேட்டையாடுறதுக்கு வாய்ப்பே இருக்காதான். அதனால சாப்பாட்டுக்காக ஊருக்குள்ள வந்துருமா. ஸோ அது பெரிய தப்பு தானே நம்ம லா படி. அதனால அந்த கரடியெல்லாம் பிடிச்சி ஜெயில போட்டுருவாங்களாம். அந்த கரடியை ஜெயில போட்டதுக்கப்புறம் அதுக்கு சாப்பாடே கொடுக்காம 30 நாள் வரைக்கும் வெறும் தண்ணி ஸ்னோ மட்டும் வச்சிருப்பாங்களாம். அது ஏன் அப்படின்னா ஹியூமனை பார்த்தாலே அதுக்கு சாப்பாடுன்னு ஞாபகம் வந்துடும். அப்புறம் சாப்பாடுக்காக தானே அது ஊருக்குள்ளேயே வருது. அதனால அதை மறக்க வைக்கணுங்கிறதுக்காக அது 30 நாள் பட்னி போட்டு வச்சிருப்பாங்களாங்க. வச்சுட்டு அதுலயும் சேட்டை பண்ற கரடி ஏதாவது இருந்தது அப்படின்னா அதை டிராங்குலைஸ் பண்ணிட்டு மயக்க மருந்து கொடுத்துட்டு அது கழுத்துல வந்து நல்ல பிரைட்டான கலர்ஸ்ல வந்து பெயிண்ட் பண்ணிடுவாங்களாம். அது எதுக்காக பண்றாங்க அப்படின்னா இந்த 30 நாள் தண்டனைக்கு அப்புறம் இந்த கரடியை திரும்ப மயக்க மருந்து கொடுத்து ஹெலிகாப்டர்ல கொண்டு போய் ஊரை விட்டு தள்ளி கொண்டு போய் இறக்கி விட்டுருவாங்களாம். ஒருவேளை இந்த கரடி திரும்ப ஊருக்குள்ள வந்துச்சு அப்படின்னா அதை அடையாளம் கண்டுபிடிக்கணும்ல. எதுக்காக அடையாளம் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா ஏற்கனவே அது 30 நாள் தானே தண்டனை அனுபவிச்சுச்சு. இப்ப அதே கரடி திரும்ப தப்பு பண்ணி உள்ள வந்துச்சு அப்படின்னா மேல ஒரு 60 நாள் உள்ள வச்சிருப்பாங்களாங்க. ஒரு கரடி தனித்தனியா மட்டும் போட மாட்டாங்களாம். ஃபேமிலியா தப்பு பண்ணாலும் ஃபேமிலியாவும் பிடிச்சி உள்ள போட்டுருவாங்களாம். இது நம்ம கேட்கறதுக்கு ஏதோ அனிமல்ஸ் எல்லாம் கொடுமை பண்ற மாதிரி இருக்குல்ல. ஆனா இது அப்படி இல்லையாங்க. இது வந்து 1980ல தான் இந்த மாதிரி ஜெயில் கிரியேட் பண்ணியிருக்காங்க. அதுக்கு முன்னாடி வரைக்கும் இந்த மாதிரி ஊருக்குள்ள ஒரு கரடியை வந்து நம்மளை கொன்றுன்னு பயந்துட்டு அந்த கரடியே கொலை பண்ணிட்டு இருந்திருக்காங்க. ஐ மீன் கொன்னுட்டு இருந்திருக்காங்க. இப்ப இந்த ஜெயில் ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் இந்த மாதிரி சேட்டை பண்ற கரடி எல்லாம் பிடிச்சி ஜெயில போட்டிருக்காங்க. இது நல்ல விஷயம் தானே இல்ல?